வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் 2025 மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு வருகிற ஆகஸ்ட் 2025 நினைத்த காரியங்கள் விருப்பங்கள் இனிதே நடந்தேறுவதை கண்கூடாக உணர்வீர்கள், அனுபவப்படுவீர்கள். ஆன்மீக நாட்டம் உள்ளுணர்வுடன் கூடிய ஆன்மீக தேடல்களின் வெளிப்பாடு, புத்துணர்வு, ஆன்ம மன திருப்தி உண்டாகக்கூடும். ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த கடன் தீவிரமாக வசூலிப்பீர்கள். போட்டிகளில் வெற்றி கிட்டும். குழந்தைகள் வாயிலாக அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். தனவரவு லாபங்கள் சித்திக்கும். இருப்பினும் சில செயல்பாடுகளில் இரட்டைத்தன்மை மறைத்து செயல்கள் காரியமாற்றக்கூடும். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், சிலர் கண் சிகிச்சை மருத்துவ செலவுகள் செய்து வலம் வருவீர்கள். லாப பண வரவுகள் மறைத்து வைத்து சேமிக்கக்கூடும். குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மூத்தோர் உதவிகள் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் வழிநடத்தக்கூடும். பெண்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். வேற்றுமொழி ஜாதி இன மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். ஒதுங்கி இருப்பது நலம். உணவு ஒவ்வாமை, இரவு நேர பிரயாணம், செரிமான குறைபாடு, இதனால் மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம். சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகளில் தொய்வு, தடை தாமதங்கள் உணரப்படும். குலதெய்வ இஷ்ட தெய்வ மூத்தோர் கடன் போன்ற திதிகளை சரிவர செய்து கிரக தோஷங்களை விலக்கி இறையருள் பெற்று நன்மை உண்டாகும்படி பிரார்த்தித்து பலம் வாருங்கள். அன்னதானம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் காரியத்தில் மேன்மை உண்டாகும். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று பிரார்த்தித்து வர நிம்மதி கிட்டும். குடும்பத்தில் குழப்பம் நீங்க பிரார்த்தித்து வாருங்கள். நண்பர், கணவன், மனைவி, வியாபாரம், தொழில், வேலை, வியாபார ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக சில குளறுபடிகளும், பிரயாணங்கள் ஒத்திவைப்பது, வாகன பழுது, பிரயாண அட்டவணையை மாற்றியமைப்பது போன்ற செயல் சிரமங்கள் சந்திக்கக்கூடும். இரவு நேர பிரயாணம், சுகாதாரமற்ற இடத்தில் உணவு தங்குவது போன்றவற்றிலிருந்து விலகி இருங்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள், தர்ம கர்மாதிபதி லாபாதிபதி ஒன்று கூடுவதால் ஏற்படும் காரிய ஜெயம், அதிக பணவரவு, தெய்வ காரியங்களில் அனுகூலம், மேன்மை, இறையருள் கிட்டி மகிழ்வீர்கள். உள்ளுணர்வு உங்களை வழிநடத்தக்கூடும். வேலை அலுவலகத்தில் மூத்தோர் தலையீடு, அவர்கள் செயல்பாடுகளில் கவன நடை தேவை. அவர்களிடமிருந்து கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் வெளியிடும் கருத்துக்களின் உண்மைத்தன்மை புரிதலுடன் கோபதாபங்களை விலக்கி அவர்களிடம் கூற வேண்டியது, பேசி அளவலாக வேண்டியது சிரமேற்கொண்டு செய்தால் உங்களுக்கு நன்மை பயக்கும். செயல் வடிவங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். காதல் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மூத்தோர்கள் வகையில் மருத்துவ செலவு உண்டாகலாம். வெளிநாடு வாழ் நண்பர்கள் உறவினர்கள் தொடர்புகள் விரிவடையும். தகவல் பரிமாற்றங்கள், கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.